ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ரொம்ப எம்மியான ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பழம் பொரின்னு கேரளால சொல்லுவாங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஒரு பவுல்ல 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம், 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்திருக்கேன். தேவையில்லைன்னா நீங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. மாவு கொஞ்சம் பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த பதத்துல இருக்கணுங்க. நான் இப்போ நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு என்ன வாழைப்பழம் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். பழம் கொஞ்சம் நல்லா பழுத்ததா இருக்கணும், அப்பதான் நல்லா இனிப்பா இருக்கும். பழங்களை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம பஜ்ஜிஸ் கூட சேர்த்து சாப்பிடுறப்போ அந்த பழம் உள்ள இருந்து கடிக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதுல இந்த பழங்களை முக்கி முக்கி எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பஜ்ஜி மாதிரி ரொம்ப நேரம் பொரிக்கணும், ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டா சாஃப்ட் ஆகும், உங்களுக்கு தூக்கி பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். அப்படி இருக்கும் போதே நீங்க 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு லைட்டா வெந்ததுமே நீங்க எடுத்துக்கலாம். உள்ள அழகா வெந்திருக்கும். பாருங்க, பஜ்ஜி லைட்டா கலர் மாதிரி உள்ள சாஃப்டா இருக்கும் போதே நீங்க எடுத்து. ரொம்ப முருக விட்டுட்டீங்கன்னா நம்ம பஜ்ஜி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். பாருங்க, நம்ம பஜ்ஜி தான் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.